அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையில் பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 11, 2025. இன்று கீழ் நோக்கினால், அதே போல் வளர்பிறை பிரதோஷம் கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:37 வரை பூசம், பின்பு ஆயில்யம். திதி இன்று அதிகாலை 3:07 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கருத்தில் கொள்ளுங்க. சந்திராஷ்ட நட்சத்திரம் பூராடம், ராசி பார்த்தீங்கன்னா தனுசு. அதாவது இந்த சந்திராஷ்ட பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும் கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசிக்காரர்களும் தனுசு லக்குனக்காரங்களும் மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள விழிப்புணர்வோடு செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். வண்டி எடுக்கக்குள்ள வண்டியில் அனைத்தும் சரியாக இருக்குதா பார்த்து தான் வண்டி எடுக்கணும். முக்கியமாக பிரேக் இருக்குதா பார்த்து தான் வண்டி எடுக்கணும். எக்காரத்து கொண்டோ வண்டியில் செல்லக்குள்ள மொபைல் ஃபோனை பயன்படுத்தி கொண்டு வண்டியை செல்லக்கூடாது. நீங்கள் கவனமாக சென்றாலும் சந்திராஷ்டம் அது வேலையை காட்டும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனம் தேவை. சந்திராஷ்டம் கொண்டு அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, மிகவும் கவனமாக இருக்கணும், கருத்தில் கொள்ளுங்க. உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு மிக மிக முக்கியம் இந்த சந்திராஷ்டம் தான். ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா தானே போகணும், ஏன்னா அது தவறாக போச்சுன்னு சொல்கிறதும் சந்திராஷ்டம் தான். ஏன்னா சந்திராஷ்டம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லி சரியாக தெரியாது. அதனால் சந்திராஷ்டம் மட்டுமே அதன் வேலையை காட்டும். விபத்தில் ஏற்படுத்தக்கூடியதும் சந்திராஷ்டம் தான், கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 1:30 to 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. ராவு காலம் மாலை 3 to 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. குளிகை மதியம் 12 to 1:30. சூளம் வடக்கு, கருத்தில் கொள்ளுங்க. சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது கருத்தில் கொள்ளணும். அதே போல் குளிகன்னா மாந்தின்னா குளிகன். இந்த குளிகன் டைமில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, கெடுதலே முடியும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம். குழந்தைகள் இல்லாதவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு பெறும். நீங்கள் இந்த டைமை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இறையாறலால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.